நம்மள வந்து ஒரு பெரிய தமிழர் வாழ்வுரிமை கட்சி சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் கால நக்கணும்? ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வேல்முருகன் யார் கால நக்கணும்? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? சார் அப்படிதான் பேசுவேன். நீங்க ஒரு 3 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை பாருங்க இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறது நான் பேசுவேன் சார். சொல்றீங்களா நீங்க நாகரிகமா கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க நாகரிகமா? அவர் வந்து ஒரு நடிகர் வந்துட்டார். நடிகர்லாம் சொல்ல சார் அவரு கூத்தாடின்னு சொல்றாரு. நான் கேக்குறேன் வந்து பார்த்தா கலைஞரும் கூத்தாடி தான், ஸ்டாலினும் கூத்தாடி தான், உதயநிதியும் கூத்தாடி தான், விஜயகாந்த் கூத்தாடி தான். விஜயகாந்த் முதல்வர் சொன்னவர் திருமாவளவன். அவர் முன்னாடியே வச்சுட்டு நீங்க கேக்குறீங்க அங்க வந்து விஜய் கூத்தாடி போறப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணணும்னு நினைச்சா நாங்க லெஃப்ட் ஃபிங்கர்ல டீல் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாரு? தொழில் வேற. அவரே விஜய் என்ன சொல்றாரு? முதல் அறிக்கையில சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? இது தொழில், சினிமா வந்து தொழில் சொன்னாரா இல்லையா? முதல் அறிக்கையில சொல்லிட்டாரு. அப்ப இந்த 2024 நாடு எக்கேடி முடிச்சது என்ன அப்படி சொல்லிட்டு முடிச்சற வர மாட்டாரு. நான் நேரா வந்தா உட்கார்ந்தா முதல்வர் சீட்டு தான் அப்படி உட்கார்றேன். ராத்திரியில எனக்கு 2 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. திடீர்னு ஒரு யோசனை, டக்குன்னு நான் மனைவி எழுப்பி நான் கேட்டேன். உடனே வந்து பாஜக நம்ம கட்சி இணைச்சலாமான்னு கேட்டேன். ஓகேன்னாங்க. நானும் வந்து இணைக்க தயாரா. யார் சார் கேட்கணும்? யார் சார் கேட்கணும்? சமத்துவ மக்கள் கட்சி இல்ல, ஜனநாயக கட்சி தான். ஆமா. பொதுச்செயலாளர் கேட்பீங்களா? பொண்டாட்டி கேட்கணும். பொண்டாட்டி தயவு தான் டிஎம்கே வந்து பார்த்தா கலைஞர் காலை நக்கி ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்க தெரியுமா? அந்த வரலாறு 2000 அந்த டைம். ஆமா, பொண்டாட்டியால வாங்கினது தான் அது. பொண்டாட்டியால என்ன சார்? ஒருமையில தான் சார் பேசுறாங்க. அப்புறம் நல்லா என்ன சொல்லிடுவாங்க. என்ன மரியாதை இருக்கு? சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கட்சியை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நட்டாது பொண்டாட்டியை கேட்டு முடிவு பண்ண பொதுச்செயலாளர் நீ கேட்டு முடிவு பண்ணணும். நான் அங்க பத்திரிகையாளர் நான் அங்க இருந்தேன்னா கும்பல இருந்தேன்னா இணைப்புலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பலம்லாம் எங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க பலம் யாரு? பொண்டாட்டி தான் பலம். அதுதான் சொல்லியிருக்காரு. 2 மணிக்கு நான் கேட்டேன். நல்ல வேலை 11 மணிக்கு கேட்கல. 11 மணிக்கு கேட்டு என்ன அதை நான் சொல்ல முடியாது. ராஜிகா உட்பட எல்லாரும் தூங்கியாச்சு. 2 மணிக்கு எழுந்து பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்பி நான் பிஜேபி அந்த பொம்பளை அப்படின்னு இருக்கோம். அதான சார் சொல்லியிருக்கான் அப்படின்னு இருக்கோம். சொல்லிட்டாங்க அனுமதி வாங்கிட்டு சொல்லிட்டு வெடிய காலில் போய் கட்சி சேர்ந்துட்டாங்க. ஒரு ஆளு தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். இது நையப்படை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்கே வந்து நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க பின்னாடி ஒரு நடிகர் பின்னாடி சில இளைஞர்கள்லாம் வந்து கண்மூடித்தனமாக என்ன கொள்கை என்ன கோட்பாடு எதுவுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக போகிறாங்க. ஆரம்பித்த உடனே ஆன்லைன்லேயே ஸ்தம்பிச்சு போச்சான், சர்வர் ஸ்தம்பிச்சு போச்சான், என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய மணியரசன் அவர்களாக இருக்கட்டும், தோழர் தியாகு அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். இவங்களுடைய போராட்ட வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா? இவங்க முன்னெடுத்த அந்த அரசியல்லாம் என்னென்னு தெரியுமா? தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஸோ அப்படி இருக்கிற தலைவர்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டு இவங்க பின்னாடி போகிறத என்ன கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் நான் இருக்கேன். இப்படிலாம் இளைஞர்கள் சீரியல்களை பார்த்து ரொம்ப கொடுமையாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படிங்கிற இதில் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? வேல்முருகன் யாரு? வேல்முருகன் யாரு? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. என்ன கட்சி? தமிழக வாழ்வுரிமைக்கு. வாழ்வுரிமை கிடைச்சிச்சா? வாழ்வுரிமை கிடைச்சிச்சான்னு கேட்டேன். என்ன வாழ உரிமை இல்லாமல் போச்சு அது சொல்லுங்க. வேல்முருகன் முதல்ல யார் சார்? பண்ருட்டியை தானா வேல்முருகன் யாருன்னு தெரியுமா? வேல்முருகன்ற அந்த அடையாளம் எப்படி வந்து கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு தான் வந்து. அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்தது யார் தெரியுமா? பாமக டாக்டர் ஐயா தான் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் வேல்முருகனை வந்து பண்ருட்டியிலிருந்து வெளியே கொண்டு வந்து சென்னையை சுற்றி காட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சென்னை சுற்றி காட்டினதே யார்? டாக்டர் ஐயா தான் காட்டினார். ஏன்னா வேல்முருகன் யாருமே தெரியாது, அடையாளமே தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். விஜய் யார்? இதே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தாங்க. என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் வந்திருக்கிறாரு. நான் கேட்குறேன், விஜய் இவங்க பேசுறது கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. நேற்று வந்தாங்க, முந்தானத்து வந்தாங்க. எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறார் சினிமாவில்? சினிமான்றான் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாயிடுச்சா? நான் கேட்குறேன். சினிமாவில் நடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்போ அவர் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போட முடியுமா? ரொம்ப நாகரிகமாக அவருடைய கருத்தை பதிவு பண்ணுறீங்க. அவர் அப்படி சொல்ல கூத்தாடின்னு சொன்னார். விஜய் பேரே சொல்ல, அவருடைய கட்சி பேரை சொன்னார். நேற்று வந்து நடிகர்னு சொன்னார். ஏன் பேரை சொல்ல வேண்டியதானே? கூத்தாடின்னு சொன்னார். அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். கூத்தாடினா கலைஞர் கருணாநிதி கூத்தாடி சார், தெரியுமா உங்களுக்கு? அவர் ட்ராமா நடிச்சிருக்காங்க. எங்கப்பா அந்த காலத்தில் ட்ராமா நடிகர்கள். அவங்கெல்லாம் வந்து இப்போ ஏன் மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சை வச்சுருக்காங்க. அவங்க மாடர்ன் தேட்டர்ஸால் வளர்க்கப்பட்டவங்க. நடிகர், அடிப்படையில் நடிகர். ஸ்டாலின் அவர்கள் நடித்தது இல்லையா?
அப்போ அவர் கூத்தாடி இல்லையா? உதயநிதி அவர் கூத்தாடி இல்லையா? இப்போ புரியுதுங்களா இவங்க பார்வை எப்படி இருக்குன்ட்டு? இவங்கெல்லாம் கூத்தாடி தாங்க சார். விஜயகாந்த் இப்போ நீங்கள் சொல்கிற முன்னிலை வச்சுட்டு பேசுகிறீங்கல்ல, திருமாவளவன், தியாகு, மணியரசன் பேசுகிறீங்களா? மணியரசன், தியாகு விட்டுருங்க. அவங்க வந்து அரசியல் கட்சி தலைவரில் இயக்கமாக நடத்திட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. திருமாவளவன்ட்ட வாங்க. திருமாவளவனே ஒரு காலத்தில் பேசினார், 25 ஆண்டு காலம் நான் அரசியலில் இருக்கிறேன். நேற்று வந்து சினிமா நடிகர் யார் சொன்னது? விஜயகாந்த் சொன்னார். அவங்களாம் நாடால் ஆசைப்படுறாங்க, நான் ஆசைப்படக்கூடாதுன்னாரு. ஆனால் அவரே வந்து நான் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து ஒரு கூட்டணியை வந்து மூளையாக செயல்பட்டவர் திருமாவளவன். மக்கள் நல கூட்டணியோட மூளையாக செயல்பட்டவர் யார்? திருமாவளவன். சரிங்களா? அவரே வந்து முதல்வரை யாரை ஏற்றுக்கிட்டாரு? விஜயகாந்த். தமிழ்நாடு ஃபுல்லாக அவரை வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தர் கூத்தாடின்னு சொல்கிற. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கே விஜயகாந்தையும் விஜயம் பிரித்து பார்க்க முடியாது சார். விஜயகாந்த் இன்னும் ஒரு படி மேலே நான் சொல்கிறேன், புரியாத வேல்முருகனுக்கு வேணா சொல்கிறேன். விஜயகாந்த் வந்து அவருடைய ரசிகர்கள் மன்றத்தை வந்து அப்படியே நிர்வாகிகளை போட்டு கட்சியாக மாற்றினார். இங்கே அது முடியல. அதை விட கடந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அதுக்கு அடிப்படை காரணம் தெரியுமா? விஜய் கட்சியில் என்ன விஷயம்னா, இவர் கிண்டல் அடிக்கிறாருல்ல, 40 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 50 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்றாங்க. உண்மை இது, சத்தியமான உண்மை. இவங்க என்ன லிஸ்ட்டை வெளியிடணுன்றாங்களா? உண்மை என்ன தெரியுமா? வேல்முருகனுக்காக சொல்கிறேன் இந்த தகவலை. என்னன்னா, விஜயகாந்த் வந்து ரசிகர் மன்றத்தை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணார், கட்சியாக கன்வெர்ட் பண்ணார். விஜயால் அப்படி முடியவே இல்லை. அதை கடந்து போகுதுன்றேன். ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறின பிறகு அந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் மறுபடியும் வந்து பார்த்தா உறுப்பினர் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல விஜய் ரசிகர் மன்றத்தில் வேறு நிர்வாகிகள் வந்தாச்சு. இப்போ 2 பேரும் பதவியை கொடுன்னு கேட்குறான். தெரியுமா உங்களுக்கு? வேல்முருகன் தெரியுமா? 2 பேரும் கேட்குறாங்க சார். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக கட்சி தொடங்கினோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் தரப்புலேருந்து சில பேர் வருவாங்க, இணைவாங்க. அவங்களுக்கும் கட்சியில் பொறுப்பு தரணும். அப்போ விஜய் மக்கள் இயக்கத்தும் பொறுப்பு தரணும், கட்சியில் பொறுப்பு தரணும், ரசிகர் மன்றத்தும் பொறுப்பு தரணும், வெளியிலேருந்து வரவங்களுக்கும் பொறுப்பு தரணும். அங்கே எந்த லெவலில் ஓடிட்டு இருக்குது? வேல்முருகனோட கட்சியோட பொதுச்செயலர் நீங்கள் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் சொல்லி ஆகணும். கட்சியோட பொதுச்செயலர் யார் சொல்லுங்கள்? தூ வேணுகோபால் நினைக்கிறீங்களா? சத்ரியன் தூ வேணுகோபால் சொல்லுங்கள். அப்போ துணைத்தலைவர் சொல்லுங்கள். துணைத்தலைவர் சொல்லுங்கள் சார். நான் எதுவும் விஜய் ரசிகர் மன்றமோ இல்லை விஜய் கட்சியோ கிடையாது. அந்த கட்சியில் இருக்க ஒரு 4 பேர் மாநில நிர்வாகிகள் சொல்லுங்கள் சார். நீங்கள் வேல்முருகன் தெரியுமா? முதல்ல யார் விமர்சனம் பண்ணாலும் ஒரு கணக்கு இருக்குது கோகன். சரிங்களா? வேல்முருகன்லாம் விமர்சனம் ஒரு உலகமுள்ளா அறியப்பட்ட ஒரு மனிதர். நான் தலைவர்னு கூட சொல்ல விஜய். சரிங்களா? தலைவர்னா அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் சொல்லிட்டோம். உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னா, வெங்காயம் என்ன, வெள்ளைப்பூண்டு என்ன எல்லாம் கேட்குறீங்கல்ல. பொறுங்களேன், ஒன்றொன்னா வெளியிட்டிருக்காங்கல்ல. இன்னும் அவங்க வந்து தேர்தல் பணியிலே வரல. சரிங்களா? முழு அரசியல் பணி கூட இன்னும் வரல. இப்போ தான் படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தனிப்பட்ட முறையில் நெஞ்ச நக்கலாம், யார் நெஞ்ச வேணால் நக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஆனால் விஜயை தாக்கி அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வேல்முருகன் பண்ணுறது அதுதான். மலிவான கீழ்த்தரமான அரசியல் வேல்முருகன் செய்கிறது. வேல்முருகன் என்ன பிரச்சனைனா, டிவிக்கே வருது, இவருக்கும் டிவிக்கே அவருக்கும் டிவிக்கே வருது. ஏதோ நம்ம பண்ருட்டியில் ஏதோ நம்ம உருட்டி நிற்கிறோம். இது நம்மளை வந்து ஒரு பெரிய தமிழர் வாழ்வுரிமை கட்சி சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் காலம் நக்கணும்? ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வேல்முருகன் யார் காலம் நக்கணும்? ஏன் இப்படிலாம் பேச? சார் அப்படிதான் பேசுவேன். நீங்க ஒரு 3 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை பாருங்க இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறது. நான் பேசுவேன் சார். இது பேர்லயே வேற சேகுவேரா நீங்க கண்டிக்கிறீங்களா? நீங்க பேர்லயே வந்து நீங்க கண்டிக்கணும் சார். நீங்க கூத்தாடி மரியாதைக்குறவா பேசுறது எப்படி அனுமதிக்கிறீங்க? நான் கேக்குறேன். கூத்தாடின்னு சொல்றாருல, அதை கண்டிச்சிட்டு நீங்க வாங்க. நான் சொன்னத விட்ரா பண்ணிக்கிறேன். கண்டிக்க முடியுமா உங்களால? நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க நாகரிகமா கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க? நாகரிகமா என்ன கேட்குறீங்க? அவர் வந்து ஒரு நடிகர் வந்துட்டார். நடிகர்லாம் சொல்ல சார், அவரு கூத்தாடின்னு சொல்றாரு. நான் கேட்குறேன் வந்து பார்த்தா கலைஞரும் கூத்தாடி தான், ஸ்டாலினும் கூத்தாடி தான், உதயநிதியும் கூத்தாடி தான், விஜயகாந்த் கூத்தாடி தான். விஜயகாந்த் முதல்வர் சொன்னவர் திருமாவளவன். அவர் முன்னாடியே வச்சுட்டு நீங்க கேட்குறீங்க அங்கே வந்து விஜய் கூத்தாடி போறப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும்னு நினச்சா நாங்கள் லெஃப்ட் ஃபிங்கரில் டீல் பண்ணுவோம் விஜய்க்காக. இது திருமாவளவன். நான் இப்போ சொல்றேன். அதாவது திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர்களை விட வேகமா வந்து அவ்வளவு ஆவேசப்படுறீங்க. ஒரு விஷயம் இல்ல, இது கட்சியில என்ன போறீங்க? அப்படி கிடையாது சச்சா, அப்படி எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது. இல்ல இவ்வளவு கோபப்படுறீங்க. அவங்களுடைய செய்தி தொடர்பாளரோட நேர்காணல் கூட இவ்வளவு பதட்டப்படுறீங்களா? இருங்க, நீங்க கேட்ட கேள்வி நல்லது கோகன், ரொம்ப நன்றி. நல்லா கேளுங்க. விஜயே நேரா வந்து என்னை வந்து கட்சியில நான் அழைச்சா கூட நான் சேர மாட்டேன். எந்த கட்சியிலும் சேரணுன்ற எண்ணம் எனக்கு கடுகளவும் கிடையாது, இனியும் கிடையாது. நம்மளே அல்பாயுசில் ஓடிட்டு இருக்கோம், வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப டீப்பாக கேட்காதீங்க. ஸோ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வருது தெளிவாக சொல்லுங்கள்.
ஒருத்தர் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்த்து பேசுங்க சார் அரசியலில். கூத்தாடின்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? எம்ஜிஆர் கூத்தாடி சார், தெய்வம்னு சொன்னாங்க. ஜெயலலிதா கூத்தாடி, அம்மான்னு சொன்னீங்களா இல்லையா? உன் வாயால் சொன்னியா இல்லையா? நான் கேட்குறேன். எல்லாருமே கூத்தாடி. கலைஞர் தான் நீ சொல்ல முடியுமா? சொல்ல ஒரு சட்டமன்றத்தில் நீ ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னாலே உன்னை அனுமதிக்கிறது கிடையாது. முதல்ல நீ ஒரு கூட்டணி. இந்த நிலையில் உன்னுடைய நிலை இருக்குது. சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசவே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்ன்றது தொழிலே தனிப்பட்ட தொழில் சார். அது நீங்கள் கூத்தாடின்னு சொல்கிறீங்க. அப்போ வேல்முருகனை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசட்டுமா? அனுமதிப்பீங்களா? இதுக்கே நீங்கள் பொங்குறீங்க. அவர் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவீங்க? நான் கேட்குறேன். அதாவது ஒரு அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும், நீங்க ஒண்ணு நான் கேட்கறது என்னன்னா, நான் கேட்கிற விஜய் வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு தொழில். அவர் என்ன சொல்றாரு? தொழில் வேற. அவரே விஜய் என்ன சொல்றாரு? முதல் அறிக்கையில சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இது தொழில், சினிமா வந்து தொழில் சொன்னாரா இல்லையா? முதல் அறிக்கையில சொல்லிட்டாரு. என்ன அப்போ தொழில் என்பது தனிப்பட்ட தொழில். அப்படின்னு சொன்னாரா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தா விஜய் பார்த்தா அந்த பயம் இருக்குன்னு சொல்லுங்க. கூட ஏன் வந்து வேல்முருகன் வந்து நீங்க கவனிச்சிங்களா? எந்த இடத்துலையும் விஜயோட பேரே சொல்ல. ஒரு நடிகர் அவர் வந்து ஆப்பில் வந்து போட்டவனே வந்து இத்தனை வந்துடுச்சு, இத்தனை பேர் மெம்பர் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னா விஜய் பேரை சொல்ல. ஏன்னா அவ்வளோ பயம் இருக்குது. பிரச்சனை என்னன்றது நல்லா கேளுங்க, புரிஞ்சுங்க. முதல்ல நீங்கள் தாராளமாக நீங்கள் வேல்முருகன் கட்சியில் கூட இணைஞ்சு நீங்கள் செயல்படுங்க, நிர்வாகியாகவும். எனக்கு அதை பற்றி கவலை. குகன் வந்து பெரிய ஆளாகட்டும், வேணாம்னு சொல்ல. ஏன்னா அவரே ஜெயிக்கிறது கஷ்டம். அவர் சீட்டு கொடுத்து நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு தனிப்பட்ட தொழிலை வந்து நீங்கள் கூத்தாடின்னு நீங்கள் சொல்லாதீங்க சார். நடிகர் சொல்லிட்டு போங்களேன். நல்ல நாகரிகமான வார்த்தை இருக்குல்ல. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல நடிகர்னு சொன்ன, அவர் அப்படி சொல்லலை, கூத்தாடின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை எதுக்குன்னு நான் கேட்குறேன். நான் சொல்றது இப்போ நாங்க ஒரு ஜெனரலா ஒரு பொதுவான நபர்கள் இருக்காங்க. சட்டமன்ற நீங்க கேட்ட கேள்வி முடிச்சு நீங்க கேட்ட கேள்வி அது வந்து எப்ப நடந்துச்சு? 2019 கேள்வி அமல்படுத்தப்பட்டதுல இருந்து ஆனா இன்ன வரைக்கும் விஜய் வந்து நேத்து ஒரு 4 வரி கொடுத்தாரு. நான் திரும்ப சொல்ல மத்திய அரசை கண்டித்து நான் இத நீங்க யார்கிட்ட கேட்கணும் இருங்க அப்படிங்கற ஒரு கண்டனமான வார்த்தையை கூட இத நீங்க யார்கிட்ட நீங்க கேட்கணும்னா விஜய் கிட்டே கேட்கலாம். விஜய்கிட்டே கடிதம் மூலமாக கேளுங்க. இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்ல போகிறாரு. சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நான் எதுவும் மறுக்கலையே, அந்த இடத்துல நான் வரல. நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ஆனால் ஒரு விமர்சனங்கள் வரம்பு மீறி வைக்கும் போது கூட அது நாகரிகமாக வைக்கணும். இப்போ நான் வந்து உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் ஒரு தொழிலை வந்து நீங்கள் கூத்தாடின்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. விஜய் சொல்ல முடியுமா? விஜய் வந்து இவரை கணக்கில் எடுக்கல. அது வேற. நான் சொல்கிறது அதுதான். பொதுவெளியில் வந்து இருங்க, நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் சார் வரும். ஓகே. நீங்கள் நெல்லை வச்சுன்னா நெல் தான் விளையும். ஓகே. புல்லை வச்சுன்னா புல் விளையும் இல்லையா? நீங்கள் விதைக்கிறது வந்து கேட்டால் நீங்கள் கூத்தாடின்னு சொல்லும் போது விமர்சனம் தனிப்பட்ட ஒரு தொழிலை வந்து கூத்தாடின்னு சொல்லி விமர்சிக்கும் போது அப்போ அந்த உங்கள் சைட்லேயும் விமர்சிக்க முடியல. நாங்கள் இன்னும் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வேல்முருகனை விமர்சிக்கல. நான் அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறேன். பண்ருட்டியை தானா வேல்முருகனை யாருன்னே தெரியாது. நான் இப்போ ஒன்றா ஒன்று சவால் விடுறேன். சரி, அவர் விடுங்க சார். அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சராக ஆசைப்படுறார் விஜய், ரைட்னா. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனித்து நின்று ஜெயிக்க சொல்லணும். பண்ருட்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி நீங்கள் வந்து நில்லுங்க, தாராளமாக தனித்து நில்லுங்க. உங்கள் சமுதாயம் தான் அங்கே பெருவாரியாக இருக்குது. சொல்லுங்கள், ஜெயிக்க முடியுமா? இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு அடையாளமே தந்ததே வந்து நீங்கள் டாக்டர் ஐயா. அவரே நீங்கள் தூக்கி போட்ட ஆள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது நீங்கள். சரிங்களா? இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட பார்த்தீங்கன்னா ஒரு அணி சேர முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருஞ்சி முள்ளாக கொடுத்ததே வேல்முருகன் தான். யாருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. திருமாவளவன் கூட நீங்கள் அடுத்ததாக வச்சிங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பாருங்கள், நான் ஒரு வன்மத்தோட வேல்முருகனை திட்டணுன்றது அப்படி எனக்கு ஒன்றும் அந்த பயமும் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் வார்த்தை பிரயோகம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏதோ விஜய் வந்து ஏதோ ஒரு நடிகர், அவரை எப்படி வேணால் நம்ம டீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் சொல்கிறேன். விஜய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணீங்கன்னா நான் லெஃப்ட் ஃபிங்கரில் டீல் பண்ணுவோன்றேன் நான் வேல்முருகனை. புரியுதுங்களா? அதனால் பார்த்து பேசணும். ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்புலமாக சாதி இருக்குதுன்னு கேட்டால் விஜய் வந்து சாதியால் அறியப்பட்ட மனிதரே கிடையாது. உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து விஜயை கொண்டாடாத ஆளே கிடையாது. நீங்கள் தலைவராக நீங்கள் ஏற்று வேல்முருகன் யார் சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? நான் கேட்குறேன். வேல்முருகன் யார்? வேல்முருகனுக்கு அடையாளம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அடையாளம் தரேன்னா வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற காலில் போய் விழணும். ஸ்டாலின் காலில் விழுந்தால் தான் வர முடியும். விஜய்க்கு அப்படி நிலைமையா? ராத்திரியில் எனக்கு 2 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. திடீர்னு ஒரு யோசனை, டக்குன்னு நான் மனைவி எழுப்பி நான் கேட்டேன். உடனே வந்து பாஜக நம்ம கட்சி இணைச்சலாமான்னு கேட்டேன். கட்சியோட ஓகேன்னாங்க. நானும் வந்து இணைக்க தயாராக. யார் சார் கேட்கணும்? யார் சார் கேட்கணும்? சமத்துவ மக்கள் கட்சி இல்லை, ஜனநாயக கட்சி தான். ஆமாம். பொதுச்செயலர் கேட்பீங்களா, பொண்டாட்டி கேட்பீங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டி தான் முடிவு விஷயம் மட்டும் பொங்குறீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் நான் கேட்ட சொல்லுங்கள். பொதுச்செயலர் தானே கேட்கணும். பொண்டாட்டி கேட்குறேன். நான் கேட்குறேன். இப்போ புரியுதுங்களா? பொண்டாட்டி தயவுல தான் டிஎம்கே வந்து பார்த்தா கலைஞர் காலை நக்கி
ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கினது தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு? 2000 அந்த டைம். ஆமாம், பொண்டாட்டியால் வாங்கினது தான் அது. பொண்டாட்டியால்னா என்ன, பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மதிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. சித்தி சீரியல்லாம் ஓடிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த மாதிரி எம்ஆர் ராதா இவங்க பொண்ணுன்றது ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலி மெம்பர்ன்ற முறையில் அடிப்படையில் அது மரியாதை கொடுத்து அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணதால ராஜிகா கல்யாணம் பண்ணனால கிடைச்ச பதவி தான் அவனுக்கு. புரியுதுங்களா ஏன் உரிமையில சார்? உரிமையில தான் சார் பேசுகிறாங்க. அப்புறம் நல்லா என்ன சொல்லிட்டு என்ன மரியாதை இருக்குது? சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு போது கொண்டு போய் கட்சியை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நட்டாது பொண்டாட்டியை கேட்டு முடிவு பண்ண பொதுச்செயலாளர் நீ கேட்டு முடிவு பண்ணணும். நான் அங்கே பத்திரிகையாளர் அங்கே இருந்தேன்னா கும்பல் இருந்தேன்னா ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டியை கேட்டு முடிவு பண்ண சொல்லி பொதுச்செயலாளர்லாம் நீ கேட்டுக்கணும். கட்சியோட பொதுச்செயலர் யாரு கேட்டுக்கணுமா இல்லையா? அப்புறம் ஒரு கட்சின்னு பேசிட்டு இருக்கீங்க, ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து போயிட்டா எத்தனை பேர் இதனால என்ன ஆயிடும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் வேற கேட்டுருக்கீங்க. தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பயங்கர பதற்றம் சார். ஒன்றும் கிடையாது சார். எல்லா அப்படிங்கிறாங்க. கட்சியிலும் எல்லா அமைப்புலையும் போய் எல்லா இடத்துலையும் போய் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. உங்களாம் பழைய வரல 90ல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவாரு. தலைவர் நல்ல முடிவு எடுப்பார். யார்? ரஜினி சொன்னவர் இவர். ஓகே. உடனே எல்லாம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்த சர்ச்சை கூட இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை யார் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன்? 2 பேர் ஆரம்பிச்சாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார், இன்னொன்று சத்யராஜ். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ரோலில் நடிக்கிறவங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டி போட்டவங்க சூப்பர் ஸ்டார் ஆயின்னு சொல்லிட்டு 2 பேருமே நான் சொல்கிறேன். அப்பா சுப்ரீம் ஸ்டார் இவர் சூப்பரோட மேலே 2 பேர் தான் சர்ச்சையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன இப்போ நான் கேட்டேன், சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன உங்களுக்கு சாதிச்சது என்ன? இல்லை அவங்க 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க சார். என்னத்தை சார் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் சார். இப்போ கூட நான் போனது எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எலெக்ஷன் இருக்குதுல எதுக்காக போய் சார்? அதான் நான் சொல்கிறேன்ல சார். போய் கூட்டணியில் போய் ஒரு சீட்டு வாங்க போன கதை இது. ஓகே. ஒரே ஒரு சீட்டு வாங்க என்னதான் டீல் நடந்தது? ஒன்றும் டீல் கிடையாது சார். ஒரே வார்த்தை கேட்டாங்க. இவர் கேட்டா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்து 40 தொகுதியில் போட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்தாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் பில்டப் கொடுத்தாங்க சார். எல்லா சங்கம் சார், சாலை வியாபாரிகள் இருக்காங்களா சார், அவங்க கூட சங்கத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஓகே. நாம் இந்த தேர்தலில் நாம் யாருக்கு ஆதரவு அளிக்கிறோமோ அவங்க தான் வந்து ஆட்சேபிக்க முடியுன்றாங்க. ஓகே. எல்லா சங்கமும் போடுது தீர்மானம். ஓகே. சாலை நடைபாதை நடைபாதையே நம்ம நடக்கிறதுக்கு தான் விவேக் கூட சொல்லியிருக்காரு தெரியும்ல. நடைபாதையே நம்ம நடக்குது. ஆனால் அந்த நடைபாதையில் வியாபாரிகள் போட்டு அவங்க சங்கம் கூட என்ன தீர்மானம் போட்டு கேட்டால் நாம் யாரை வந்து ஆதரிக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும்னு பேசுவாங்க. அது மாதிரி இவங்க என்ன கேட்டால் எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து 40 தொகுதியிலும் போட்டிடுவோம். அப்போ ஏதாவது நீங்கள் ஏதாவது என்ன பண்ணுங்க, ஒரு சீட்டு கொடுங்க, முடிஞ்சால் ராஜ்யசபா கொடுங்க, கமலஹாசன் மாதிரி முடிஞ்சால் நீங்கள் ராஜ்யசபா வேணா கொடுங்க. அப்படி பார்த்து கேட்டால் சரி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், மொத்தமே கட்சியை வித்துரு. அப்படி விற்கப்பட்ட கட்சி தான் சார். இணைப்புலாம் பேசிட்டு இருக்காதீங்க நீங்கள். இணைப்புலாம் அதுக்கு ஒரு பெரிய வந்து அதுக்கு ஒரு என்ன அதுக்கு ஒரு பலம் வேணும். பலம்லாம் எங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே பலம் யாரு? பொண்டாட்டி தான் பலம். அதுதான் சொல்லியிருக்காரு. 2 மணிக்கு நான் கேட்டேன், நல்ல வேலை 11 மணிக்கு கேட்கல. ஏன் 11 மணிக்கு கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கு? அதை நான் சொல்ல முடியாது சார். ஓகே. அவர் தான் சொல்லணும். ஏன் 2 மணிக்கு கேட்டாருன்னு. தகுதி வேணா பேசுறதுக்கு. என்ன பேசுறேன்னு ஒரு தெரிய வேணாமா? ஒரு மேடையில் பேசுவோம், என்ன பேசணும் தெரிய வேணாமா? 2 மணிக்கு கேட்ட எதுக்கு? அது தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்து 2 மணிக்கு சரிங்களா? 12 மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டு இருப்பான். அந்த 12 மணிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1, 2 இருக்குது பார்த்தீங்களா, 3 மணிக்கு அதுதான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பான். அப்போ போயிட்டு பொண்டாட்டியை தட்டி எழுப்பி நான் போய் பிஜேபி கட்சியில் போய் இணையிட்டமான்னு கேட்டேன். அவங்களாம் ஒரு அப்புறம் இதுக்கு மேலே விமர்சிக்க வேணாம். பாவம் சரத்குமார் ஓய்ஞ்சு போட்டோம். ஒரு சீட்டு கிடைக்குமா? அந்த சீட்டே கிடைக்குமான்னு தெரியல. இப்போ எனக்கு வேணா ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். இவங்கெல்லாம் பூந்தாங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க சார், அங்கே போகிற இடம் விளங்காது. சரத்குமார் போகிற இடம் விளங்காது. ஒன்று அங்கேருந்து விரட்டி அடிக்கப்படும். நான் எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறத எழுதி வச்சுங்க. அங்கேருந்து விரட்டி அடிக்கப்படுவார், துரத்தி அடிக்கப்படுவார் சரத்குமார். இல்லைன்னா அங்கே போகிற இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். ஓகே. இப்போ ஆள் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. சமத்துவ மக்கள் கட்சி ஆள் இல்லை. வரும்போது கொஞ்சம் பிஜேபி இருந்து கொஞ்சம் ஆளை ஒன்றா வரும்போது வெளியே கூட்டு வரலாம். இதெல்லாம் நடக்கும் சார். கடந்த காலத்தில் நடக்கிறது தானே சார் இதெல்லாம். அப்புறம் போனால் பெரிய அளவில் கருத்து வேற்றுமை வந்துடுச்சு. இப்போ என்ன கருத்து ஒற்றுமை வந்துடுச்சு, ஒரு பேசி வந்துட்டார். அப்புறம் வெளியே வருவார். இதெல்லாம் நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம். நாங்கள் எவ்வளோ நாளாக பார்த்துருக்கோம். 52 வருஷம் ஊறியிருக்கோம் பத்திரிகைகள். நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்குறோம். ஒரு அறிக்கை வருதா இல்லையான்னு பாருங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு கூட வரலாம். இல்லை இப்போ கூட அறிக்கை விட்டுருக்காரு. தவறுதலாக வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. செய்தியில் நிறைய விஷயங்கள் தவறுலாம் இல்லை, சரியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வருத்தம் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் ஒரு மாமியாருக்கு. நேற்று வரைக்கும் அந்த மாமியார் சாப்பிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாமியாருடைய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா 10 மணிக்கு வரைக்கும் கனவு. எல்லாரும் டின்னர் முடிச்சு போக முடிக்கிட்ட நம்ம மருமக முதலமைச்சர் ஆகிடுவார். நாங்கள் சொல்ல அவரே சொல்லி. ஆமாம் ஆமாம். மாமியார் 10 மணி எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராதிகா உட்பட எல்லாரும் தூங்கியாச்சு சரிங்களா. 2 மணிக்கு எழுந்து பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்பி நான் பிஜேபி அந்த பொம்பளை அப்படின்னு இருக்கோம். அதெல்லாம் சார் சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்கோம். சொல்லிட்டாங்க அனுமதி வாங்கிட்டு சொல்லிட்டு வெடிய காலில் போய் கட்சி சேர்ந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் சார். வேலை ஒரு பொதுக்குழு கூட்டினேன், செயற்குழு கூட்டினேன். அதில் ஒரு முடிவு தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானத்தின்படி மோடி அவர்களை ஆதரிக்க சொல்கிறேன். ராத்திரி 2 மணிக்கு எனக்கு மோடியோட திட்டம் பிடிச்சிச்சு, நான் வந்து பிஜேபியில் போய் இணைஞ்சிடறேன்னு சொன்னால்
இங்கே ஒருத்தன் மாங்குன்னு கஷ்டப்பட்டுருக்கான். மோடியை வெளியே பின்னாடி தள்ளிட்டு வந்து அண்ணாமலைன்ற ஒரு பிம்பம் உருவாகிட்டு இருக்குது. கடுப்பாக இருக்காது அண்ணாமலைக்கு? சொல்லுங்கள். அதான் இப்போ சேர்த்துட்டு இப்போ என்ன நீங்கள் காய் அடிச்ச மாதிரி ஒன்று திருப்பி அனுப்புகிறான். எலெக்ஷன் முடிஞ்சதும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீ வெளியே வந்துடுவேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடக்க போகுது அது வேற விஷயம். என்ன நீங்கள் தொகுதி கொடுக்கலாம், நீ ஜெயிக்க, என்னவோ நடக்கும். மீண்டும் வந்து சமக வந்து உதயமாகும். கண்டிப்பாக வரும் சார். ஓகே, மீண்டும் உதயம். என்ன பெரிய உதயம்? 2 பேர் தானே சார். பெரிய என்ன பெரிய உதயம்? ராஜிகா எவரு அவ்வளோதான். 2 பேர் தான் அங்கே இருக்குது. புரியுங்களா சொல்கிறது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போ எல்லா கட்சியிலும் வந்து அடிமாடுங்க மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க சார். ஒரு 50 பேரை எங்கே கூப்பிட்டாலும் சாப்பாடு பிரியாணி கொடுத்தா வந்துடுவானுங்க. ஓகே, சாப்பாடும் பிரியாணி கொடுத்தா வந்துடுவாங்க. ஒரு 50 பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதில் இங்கே நான் கேட்குறேன், சாமாக்க போய் இணையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினாங்க. யார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் மட்டும் கத்துனான், அவனையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஓகே, அவ்வளோதானே. ஓகே. அதெல்லாம் ஒன்றும் இங்கே பொதுக்குழு செயற்குழுலாம் கிடையாது. பொண்டாட்டி கேட்டு முடிவு பண்ணுற கட்சி இதெல்லாம். ஓகே. அந்த வேலை பொண்டாட்டி இல்லாத கட்சிகள்லாம் இருக்குது. அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இவருக்காவது ஒரு காரணம் கிடைச்சிச்சு, பொண்டாட்டி சொன்னாங்க கட்சியை நினைச்சுன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டி இல்லாத கட்சி நடத்தணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வேல்முருகனை சொல்ல நினைச்சிடாதீங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.